Hi friends, welcome to Filmy Decoding Studio. நாம் இன்னைக்கு பார்க்க போற ஒரு வீடியோ ரியாக்ஷன் எது அப்படின்னா ரொமான்ஸ் அப்படின்னு ஒரு படம் வந்து மலையாளத்தில் வரப்போகுது. அந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் தான் வந்திருக்கு. அந்த ட்ரெய்லர் தான் நாம இப்போ ரியாக்ட் பண்ண போறோம். இந்த படத்துல யார் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னா மேத்யூ தாமஸ், அதுக்கப்புறம் அர்ஜுன் அசோகன், கலாபவன் ஷாஜோன், அதுக்கப்புறம் பினு பாபு, ஓகே நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து ஸ்டோரி அண்ட் டைரக்ஷன் வந்து அருண் டி ஜோஸ், அதுக்கப்புறம் மியூசிக் வந்து கோவிந்த் வசந்தா பண்ணியிருக்காரு, நம்ம 96 படத்தோட மியூசிக் டைரக்டர். எடிட்டர் வந்து சாமன் சாக்கோ. ஸ்க்ரீன் பிளே அண்ட் டயலாக்ல வந்து ரவிநாத், அதுக்கப்புறம் தாமஸ் பி செபாஸ்டின் பண்ணியிருக்காங்க. ஓகே, டிஓபி வந்து அகில் ஜார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதாவது இந்த படத்தை பற்றி ஒரு ஹிண்ட் என்ன அப்படின்னா, ஹிண்ட்டு கிடையாது, இந்த படத்தை பற்றி ஒரு சின்ன நியூஸ் என்ன அப்படின்னா, இது வந்து கிட்டத்தட்ட இந்த பிரேமலு வந்துச்சுல்ல, அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஃபன்னான ஃபிலிம் அப்படின்னு மட்டும் சொல்லியிருந்தாங்க. வாங்க இந்த ட்ரெய்லர் பார்த்தா தெரிஞ்சிடும். இந்த ட்ரெய்லரோட டியூரேஷன் வந்து 2 minutes 27 seconds. வாங்க பார்க்கலாம். 3, 2, 1 go. ഹലോ ഹലോ ബിന്ദു അല്ലേ? അതെ, ഞാൻ ഷബീർ. ആ പറ ബ്രോ. അർജന്റായിട്ട് കൊച്ചിയിലേക്ക് ഒന്ന് വരാമോ? എന്തു പറ്റി? അത് പിന്നെ ഷിൻഡോ ആക്സിഡന്റ് എന്തെങ്കിലും? അതൊന്നല്ല, അത് പിന്നെ ഷിൻഡോ കാര്യം പറ ബ്രോ. ഷിൻഡോനെ കാണാനില്ല, ഒന്ന് പെട്ടെന്ന് വരാൻ പറ്റുമോ? The missing bro. Joe and 18+. ഇവൻ റൂം വൃത്തികേടാക്കി വെക്കാറില്ലല്ലോ. ഈ ആളെ എപ്പം മുതലാ കാണാതായത്? 30-ാം തീയതി രാത്രി. ஏய் செம்ம எடிட்டிங் இல்ல இவரு. Chapter 2, The Ex-Girlfriend. எனக்கு ഇവർ അതെ, എന്താ ഈ ഐശ്വര്യയുടെ ക്യാരക്ടർ ഒരു പ്രത്യേക ടൈപ്പ്. ഓ പക്ഷെ ചെയ്യാൻ പറ്റുന്ന ഒരാളുണ്ട്. The hacker. ഞാൻ ഹരിഹര സുധൻ, എത്തിക്കൽ ഹാക്കർ. ഒരു ലീഡ് കിട്ടിയിട്ടുണ്ടേ. എന്താ? ആരാണി കൊറിയർ ബാബു? കൊറിയർ ഗൂൺ. ഓ വരെ വാ വാ വാ. കടവൻ ഗാങ്. കൊടവൻ ഗാങ്. ഊർജിലേക്ക് വിട്ടൂടെ? கன்ஃபார்மா இந்த படம் ஓ செம்ம எடிட்டிங். கன்ஃபார்ம் ஸ்மோக்கிங் ஹாட். டேட்டு கொள்ளா. ஸ்மோக்கிங் ஹாட். February 14 ஒரு சூப்பரான டே. கன்ஃபார்மா அந்த ரொமான்ஸ் அப்படின்ற படம் வந்து எந்த மாதிரி தள்ளுமாலா மாதிரி ஒரு எடிட்டிங் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா தள்ளுமாலா வந்து டோவினோ தாமஸோட படம், பார்க்காதவங்க பாருங்க, ரொம்ப சூப்பரான ஒரு படம். எடிட்டிங்காக மட்டுமே பார்க்கலாம் அந்த படத்தை, அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு எடிட்டிங் இருக்கும். ஒரு அந்த பேட்டர்னே வந்து ரொம்ப சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த எடிட்டிங் பேட்டர்னே ஒரு படத்துல இப்படி இருக்கலாமா அப்படின்ற எடிட்டிங் பேட்டர்னே வந்து டோட்டலா சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு அந்த எடிட்டிங் பேட்டர்ன் தான் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. பட் பாவம் அந்த எடிட்டர் வந்து இப்போ இல்லை, இறந்துட்டாங்க. அவ்வளோ அழகா இருந்துச்சு, அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு அந்த எடிட்டிங் பேட்டர்ன் இதில் பார்க்கும்போதும். அண்ட் இவங்களோட அந்த க்ரூ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஜாலியான ஒரு க்ரூ. இவங்க இந்த ஃபன் கேரக்டர்ஸ் சொல்றேன். அதுக்கப்புறம் மஹிமா மேமும் இருக்காங்க. மஹிமா மேம் தமிழ்ல கடைசியா எந்த படத்துல பார்த்த மாதிரி ஞாபகம் எனக்கு என்னமோ குற்றம் 23 கடைசியா நான் பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். அதுக்கப்புறம் எந்த தமிழ் படத்துல அவங்க நடிச்சாங்கன்னு தெரியல. இந்த படத்துல அவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் அர்ஜுன் அசோகன், மேத்யூ தாமஸ்லாம் வந்து எப்படி இதை
கொண்டு வராங்க அப்படின்றத பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. பிகாஸ் ஃபன்னான என்டர்டெய்னிங் வந்து அவங்க கொடுக்கறதுல வந்து ரொம்பவே சூப்பராக கொடுப்பாங்க. கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிமாக இருந்தாலுமே சரி, அதில் ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன ஃபன் இருந்துகிட்டே இருக்கும். அது எல்லாமே வந்து ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும், சிரிப்பாக இருக்கும், நல்லா இருக்கும். அண்ட் பிரேமலு பார்த்துருப்போம்ல. ஸோ ஆனால் பிரேமலுமே வந்து ஒரு 5% செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு வந்து அது பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு இந்த ரொமான்ஸ் பார்க்கும்போது பிரேமலுவோட ஞாபகம் தான் வந்துட்டு போகுது. பிரேமலு அண்ட் அந்த தள்ளுமாலா அந்த எடிட்டிங் பேட்டர்னுக்காக. எனக்கு இந்த ட்ரைலர் பார்க்கும்போது ஹோல்சமாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்பவே நல்லா இருக்கு. மியூசிக்கும் சரி, எடிட்டிங், அதுக்கப்புறம் அவங்களோட ஆக்டிங் ரொம்பவே சூப்பராக இருக்கு. இப்போ அவங்களோட பீக் டைம்ல இருக்காங்க. மலையாளம் சினிமா அவங்களோட பீக் டைம்ல இருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் மந்தே வந்து என்னென்ன படம் வந்துச்சு, ரேகா சித்ரம், டோவினோ தாமஸ் சாரோட அந்த ஐடென்டிட்டி, அதுக்கப்புறம் பிராவின் கோடிஷ், அப்போ நம்ம பேசில் ஜோசப் சாரோட படம், அதுக்கப்புறம் இப்போ போன மாதம் தான் ஒரு ஹிட் கொடுத்தாரு. இப்போ இந்த படத்துல வந்து இந்த இதுல வந்து அது பேர் என்னது, ரைஃபிள் கிளப்பை மறந்துட்டேன். ரைஃபிள் கிளப் சூப்பரான படம். ஆனால் தியேட்டர்ல வரும்போது அதிகமாக அது இந்த கிளாஷ்னால சரியா ரீச் ஆகலையோ என்னவோ. ஆனால் இப்போ இந்த ஓடிடி வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் அந்த படத்தை கொண்டாடுறாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக முந்தானேத்து ஒரு படம் வந்துச்சு, பொன் மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. பேசில் ஜோசப் சாரோட படம் தான், நம்ம ஆம்பன் நடிச்சிருப்பாரு. அந்த படமும் வந்து சூப்பரான ஒரு ரிவ்யூஸ் வாங்கிட்டு இருக்கு. இப்போ அவங்களோட பீக் டைம்ல இருக்காங்க, பீக் கரியர் டைம்ல இருக்காங்க. ஸோ இந்த படமும் வந்து அந்த லெவலுக்கு ஒரு ஹிட் ஆகும் அப்படின்னு நான் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன். அண்ட் உங்களுக்கு இந்த ட்ரைலர் பிடிச்சிருந்தா பிடிக்கலையா அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான், பாய்.